தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு சர்வ வல்லவருடைய சிக்ஷை. அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே உண்மைதான். நான் ஸ்கூல் படிக்கிற டேஸில் எங்கள் அம்மா என் தங்கச்சியை விட என்னை ரொம்ப கண்டிப்பாங்க. தேவைப்படும் போது அடிக்க கூட செய்வாங்க. அந்த ஸ்டேஜில் எனக்கு எங்கள் அம்மாவை கண்டாலே பிடிக்காது. ஏன் நம்மக்கிட்ட மட்டும் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறாங்கன்னு கோபமாக வரும். ஆனால் என்னைக்கு காலேஜ் டேஸில் ஹாஸ்டலுக்கு போனேனோ அன்றைக்கி தான் எங்கள் அம்மாவோட சிக்ஷையும் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த அன்பும் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. சில நேரத்தில் நான் செய்கிற சில தப்புக்கு கண்ணு முன்ன தெரியாமல் அடித்தாலோ நைட்டு நான் தூங்கின பிறகு அந்த காயத்தில் எண்ணெய் போட்டு விடுவாங்க. அப்படியெல்லாம் கண்டிப்பாக வளர்த்ததன் விளைவு தான் இன்னைக்கு என்னை ஆண்டவருக்காக நிற்க வச்சிருக்கு. இது போல தான் யோபு 5:17 படி என் கூட இருக்கிற எல்லார் வாழ்விலும் நன்மை செய்கிற ஆண்டவர் என்கிட்ட மட்டும் ஏன் ரஃப்பாக இருக்காரு, ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை, பாடுகள், கஷ்டங்கள், நிந்தனைகள், தாமதங்கள், காத்திருப்புகள்னு தோணலாம். அப்படி என்ன ஆண்டவருக்கு என் மேல கோபம்னு கூட கேள்வி எழுப்ப தோணலாம். ஆனா வேதத்தின்படி நீங்க தான் பாக்கியவான்கள். சீக்கிரமே அவருடைய சிக்ஷை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமேன்.